இந்த வீடியோ நேற்று ஃப்ரைடே எடுத்தது. இன்றைக்கி என்னோடய டே 6:50க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் சாம்பிராணிலாம் போட்டுட்டு காஃபி தான் போட போகிறேன். தம்பி காஃபி தான் கேட்டான், அதனால் இன்றைக்கி மார்னிங் காஃபி தான் போட்டிருந்தேன். காஃபி போட்டுட்டு தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். நேற்று அரைச்சி வச்ச மாவு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. மாவை நைட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மார்னிங் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிருந்தேன் தம்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மோகிட்டோட ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி இந்த பட்டர் பிஸ்கெட் தான் கொடுத்துருந்தேன். மோகிட்க்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும், அதனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பியிருந்தேன். 8:30க்கெலாம் தம்பியுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். பைனாப்பிள் வாங்கி 4 days ஆகுது. இன்றைக்கி தான் பழுத்துச்சு. பைனாப்பிளை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். பைனாப்பிளில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. தம்பி எதுவும் காரமாக வேணான்னு சொன்னதுனால இன்றைக்குமே தயிர் சாதம் தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். எங்களோட லஞ்சுலேயுமே இன்றைக்கி தாளித்த தயிர், ஒயிட் ரைஸ், மாங்காய் ஊறுகாய், பொட்டேட்டோ ஃப்ரை, டெசர்ட்டுக்கு வந்து பைனாப்பிள் தான் சாப்பிட்டோம். ஈவினிங் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டான். போகிறோமா? தம்பி டியூஷனுக்கு போனதும் நாங்கள் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டோம். டெய்லியுமே நாங்கள் போனதுமே இந்த காக்காலாம் வந்துடும், ஸ்நாக்ஸ் போடுவோம் இல்லையா, அதனால் டெய்லி காக்காவுக்கு ஸ்நாக்ஸ் போடுவோம். காக்கா நல்லா பழகிட்டு நல்லா கிட்ட வந்து இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகுது. இன்றைக்குமே மழை வர மாதிரி கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. காற்றும் ஹெவியாக இருந்தது. ஒரு 1 hour கிட்ட மொட்டை மாடியில் இருந்துட்டு அப்புறமா கீழே வந்துட்டோம். தேங்காய் எண்ணெயில் நேற்று போட்டு வச்சோம் இல்லையா, நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு ஒரு நாள்லேயே. தம்பி டியூஷன்லேருந்து வந்ததும் விளக்கெலாம் ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் பால்கனியில் தம்பி விளையாடிட்டு இருந்தான். இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நானே செஞ்சேன் கலர் பேப்பரை வச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதுவும் காற்றுலாம் அடிக்கக்குள்ளே சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. இந்த ஹார்டின் ஸ்ட்ரிங்ஸு எப்படி செய்யணுன்ற வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் அதை அப்லோட் பண்ணுறேன். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, க்ளூ எடுத்துக்கோங்க, உல்லன் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட் இல்லைன்னா. உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் பேப்பரும் எடுத்துக்கோங்க. பீட்ஸு எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ண பிடிக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பை கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர்ஃப்ளை ஷேப் செய்யலாம், ஹார்டின் ஷேப் செய்யலாம், ஸ்டார் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இந்த கார்ட்போர்டில் வரைஞ்சி கட் பண்ணதை இந்த கலர் பேப்பரில் வச்சு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா பேப்பரையுமே இந்த மாதிரி எந்தெந்த கலர் வேணுமோ அந்தந்த கலருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப தின்னாக வருதுனால நான் வந்து ஒரு 8 to 10 லேயர்ஸ் போட்டிருந்தேன். எதுக்காக சில்க் த்ரெட்டில் பண்ணேன்னா க்ளூவில் உடனே ஒட்டிக்கும். உல்லன் நூலெல்லாம் செஞ்சோன்னா கொஞ்சம் லேட் ஆகும் காயறதுக்கு, அதனால தான். மாதிரி ஒரு சைடில் ஹார்டினில் க்ளூ போட்டுட்டு மேலே அந்த த்ரெட்டை வச்சுட்டு இன்னொரு ஹார்டின் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உடனே ஒட்டிக்கும். கூடவே நான் வந்து இந்த ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி வச்சுருந்தேன் பேர்ல் செட்டு, அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். கிட்ட வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பேர்லாம் இல்லைனாக்கா கேப்பு விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹார்டினாக அட்டாச் பண்ணிங்கனாலுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஓனாகவே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஒரே கலராகவும் ஒரு ஸ்ட்ரிங்ஸும் ரெடி பண்ணலாம், இல்லை மல்டி கலராகவும் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் வெளியெல்லாம் காற்று அடிக்கிற இடத்துல மாட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. பால், ஐஸ்கிரீம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டின்னர் தான் ரெடி பண்ணணும்.
எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு பிரியாணி தான் செய்ய போகிறேன். மதியம் தயிர் சாதம் செஞ்சதுனால சரி தம்பிக்கு இன்றைக்கி பிரியாணினா ரொம்ப பிடிக்குன்றதுனால நைட்டு பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். குக்கரில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அதையுமே வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்புலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டின்னருமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு தம்பிக்குமே டின்னர் கொடுத்துட்டேன். இன்றைக்கி டின்னரில் சிக்கன் பிரியாணி, ஸ்க்ராம்பிள்டு எக், ஆனியர் குக்கும்பர் ரைத்தா தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.